ஹலோ! வாங்க குட்டி சமையல்ல குட்டி குட்டியா சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ண அப்புறமா, இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, பன்னீர் ரோஸ்ட். எப்படி பண்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துட்டு, அதில கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சா கரெக்டாக இருக்கும், செட் ஆகிடும். அப்புறமா ஒரு குட்டியோண்டு ஸ்டிக் எடுத்து இப்போ இந்த பன்னீர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிக்கில் அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டிக் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக ஃப்ரை ஆன அப்புறமா திரும்ப திருப்பி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் டைம் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தா நம்மளோட பன்னீர் ஃப்ரை ரோஸ்ட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். வாவ், சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். கடைசியாக கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டு அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் அதை எடுத்து நம்மளோட பன்னீர் ஃப்ரையில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டோன்னா யம்மியாக இருக்கும். அவ்வளோதான்.